ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினோட அப்பா இறந்து போன அப்புறம் அவளுக்காக சில விஷயங்களை கொடுத்துட்டு போறாரு. அதுல ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியோட டோரை கண்டுபிடிச்சதுல இருந்து நிறைய உண்மைகள்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் மூவி என்னோட வாய்ஸ்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பெரிய லாயர். இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு ஆப்போசிட்டா வாதாடுறதுக்கு தான் ஒத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்காக பத்திரிக்காரங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்தி நிறைய ஃப்ராட் தனம் பண்ணி நிறைய காசை ஏமாத்தி சம்பாரிச்சிருக்காரு. இந்த கேஸை நான் நியாயமா விசாரிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ல ஒருத்தவங்க உங்க தம்பியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டோன்னே ஹீரோயின், என்னோட தம்பி வர ரீஎலெக்ஷன்ல செனட்டர் பதவிக்கு நிக்கிறான். கண்டிப்பா உங்க ஓட்டு எல்லாம் வீணாவது, அவனோட ரத்தத்தை கொடுத்து உழைப்பான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ரிப்போர்ட்டருக்கு ஒருத்தவங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உங்க அப்பா இறந்ததை பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினே பயங்கரமா ஷாக் ஆகி தடுமாறுறா. அப்பதான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் கோர்ட்ல இருக்கும் போது தான் இது நடந்திருக்கு. அவரால் சுத்தமா மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் ரெட் ஆகி கார்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கிளம்பி இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இறந்துட்டாரு. இப்ப ஹீரோயின் திரும்பி அவங்க அசிஸ்டண்ட பார்த்தா அவர் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. பத்திரிக்காரங்களாம் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க உங்க அப்பாவோட டெத்தை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அங்க இருந்து ஷாக்லயே அப்படியே போயிடுறா. இப்ப அவருக்கு ஃபியூனரல் நடக்குது. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் அவங்க தம்பியும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றான், அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு, எப்படி இது நடக்க முடியும்? அவர் நம்மளை விட நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாரு, ஃபிட்டா வச்சிருப்பாரு பாடியை, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், எனக்கும் அதான் தெரியல, நம்ம அம்மாவை யாரை பாத்துக்க போறான்னு கேக்குறா. ஏன்னா ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி சரி அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வீட்டு பக்கத்திலே பாத்துரலாம், அங்க வச்சு அவங்கள பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூம்ல போய் உட்காந்து அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அவரை ரொம்பவே மிஸ் பண்றா. அவங்க அப்பாவோட லாயர் வந்து எழுதி வச்ச உயிரெல்லாம் படிச்சு காட்டுறாரு. என்னோட ஒய்ஃப் கேத்ரினுக்கு கம்பெனியை பாத்துக்கிற பொறுப்பை நான் எழுதி வைக்கிறேன். என்னோட பையனுக்கு நான் $20 மில்லியன் தரேன். என்னோட பொண்ணுக்கு $1 மில்லியன் நான் கொடுக்குறேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற சொத்தெல்லாம் ஃபயர் ஆபீசருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் எழுதி வச்சிரேன்னு சொல்லிட்டு அவர் உயிரை படிச்சு முடிக்கிறார். எல்லாரும் அங்கிருந்து போன அப்புறம் ஹீரோயின் அந்த லாயர் கிட்ட போயிட்டு, ரொம்பவே நன்றி, எங்க அப்பாவும் நீங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அவரு, நீ நானும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குமா, இங்க கொஞ்சம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பார்சல் ஒன்னு கொடுக்குறாரு. இது நீ தனியா இருக்கும் போது உங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருமா, எனக்கு உங்க அப்பாவை 31 வருஷமா தெரியும், நீ இவ்வளவு பெரிய ஆளானதை நினைச்சு அவர் ரொம்பவே பெருமைப்படுவாரு, எப்பவுமே பண காசுலாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவன் அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு பென்ட்ரைவும் ஒரு சில சாவியும் இருக்கு. இவன் அந்த பென்ட்ரைவை லேப்டாப்ல போட்டு பார்த்தா அவங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அவரு, இந்த வீடியோ நீ பாக்குறேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், எல்லாத்துக்காகவும் ரொம்பவே சாரி, உனக்கு கம்மியான அமௌண்ட்டோ உன் தம்பிக்கு அதிகமான அமௌண்ட்டோ நான் கொடுத்துருக்கேன், அதுல இருக்க சாவியை வச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், உண்மைகள்லாம் வெளியே வராம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. அதோட அந்த வீடியோ அங்க கட் ஆயிடுச்சு. இவன் அந்த சாவி எடுத்துக்கிட்டு யோசித்துக்கிட்டே வெளியே வருவா. அப்ப இவளோட ஹஸ்பண்ட் பின்னாடியே ஓடி வந்து, ஒரு நிமிஷம் நில்லு, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லன்னு கேட்கறான். கொஞ்ச நேரம் தனியா இருந்தா போதும், மத்தபடி எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இவன் அந்த சாவியை கையில வச்சுக்கிட்டு அவங்க வீட்டை சுத்தி நடந்து வந்துட்டு இருப்பா. அவங்க வீடை சுத்தி ஃபுல்லா காடு தான் இருக்கு. அப்ப சின்ன வயசுல நடந்த ஒரு மெமரி அவளுக்கு ஞாபகம் வருது. இவ அங்க உட்காந்து விளையாடிட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட்னு அவசரமா தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு துணியை போட்டு ஏதோ மூடி வச்ச மாதிரி இருக்கு. அந்த துணியை தூக்கி பார்த்தா உள்ள ஒரு டோர் இருக்கு, பூட்டு போட்டு. இவ கையில வச்சிருக்க அந்த சாவியை போட்டா செட் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி உள்ள பயந்துகிட்டே தான் போறா. அங்க உள்ள இருக்கிற ரூம்ல லைட்டை போட்டு பார்த்தா யாரோ ஒருத்தரை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் வேற செத்து போன மாதிரி இருக்கான். இவ போய் அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்கிறதுக்காக லைட்டா தான் தொடுவா. திடீர்னு ஒரு கத்துவான் பாருங்க. ஹீரோயின் பயந்து போய் தெரிச்சு அங்கிருந்து ஓடி வந்துருவா. வீட்டுக்கு வந்தோன்னா அவளோட தம்பி, டாடி இப்படி பண்ணுவார் நினைக்கல, ஈக்குவலா தான் பங்கு பிரிச்சிருக்கணும், ஆனா ஏன் இப்படி பண்ணாரு தெரியல, நம்ம வேணா பாதி பாதி பிரிச்சுக்கலாமான்னு கேட்பான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப இவங்க அம்மா வந்து தனியா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து நைஸா போட்டு பாக்குறா. அப்பாக்கு யாராவது எதிரி இருந்தாங்களான்னு கேக்குறா. அப்படிலாம் யாரும் கிடையாது, ஒருவேளை அப்படி இருந்தாலும் அது என்னோட ப்ராப்ளம், நீ வந்து இப்ப எடுத்திருக்க கேஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல வின் பண்ணி ஜெயிச்சு காட்டு, உன் தம்பி வரப்போற எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிட்டோம், அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு பெருமை. நைட் எல்லாருமே கிளம்புவாங்க. ஹீரோயின் மட்டும், நான் இங்க ஒரு நாள் இருந்துட்டு வரேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லுவா. சரி நம்ம எப்ப மீட் பண்ணலான்னு கேட்பாரு. நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சிருவா. ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஆபீஸ்ல இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு பழைய மெமரி ஞாபகம் வருது. அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு, என்னால ஒத்துக்க முடியாது, யார் எவனே தெரியாதவனே நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஹீரோயின் நீங்க ஒத்துக்காட்டியும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிருப்பா. அதை இப்ப நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போறா. அவன் பார்த்தா அங்க தூங்கிட்டு இருப்பான். சரி தூங்கிட்டு தான் இருக்கானே சொல்லி அவன் கை ரகையெல்லாம் எடுத்துப்பா. அப்ப சடனா அவன் கண்ணை திறந்து பாப்பானா. இதை பார்த்துட்டு அவ பயந்து போய் மூஞ்ச மூடிட்டு ஓடிடுவா. இவ யாருன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்க போட்டுட்டு உள்ள வருவா. ஹீரோயின், நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. அவன்
வாட்சர் எங்க, அதாவது அவங்க அப்பாவை தான் எங்கன்னு கேக்குறான். சரி உன்னோட ஃபேஸை காட்டுன்னு ஹீரோயினோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் பயங்கர ஷாக்ல இதை பார்த்துட்டு இருக்கும் போது, நீ பிறந்த தேதி இது, உனக்கு ஒரு தம்பி இருக்கான் வில்லியம், நீ ஒரு அட்வொகேட், உனக்கு ஒரு குழந்தை சார்லின்னு இருக்கு, உன்னோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்காட், நீ உங்க அப்பாவோட சம்மந்தம் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் இப்படியே சொல்லிட்டே இருக்கவா இல்லாட்டி அந்த மாஸ்கை கழட்டி உன் மூஞ்ச காட்டுறியா? இதை கேட்டோன்னு ஹீரோயின் மாஸ்கை கழட்டிட்டு, யார் நீ, எதுக்காக எங்க அப்பா உன்னை இங்க கட்டி போட்டு வச்சிருக்காரு, எல்லா உண்மையும் சொல்லுன்னு கேக்குறா. அவன் அப்ப உங்க அப்பா இறந்துட்டாரு, என்ன ஒரு சொத்தா உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரா, என்ன தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடு. ஹீரோயின் யாரு என்னன்னு தெரியாம நான் எப்படி உன்னை ரிலீஸ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் உண்மை எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றதை பத்தி யோசிக்கலான்றா. அவன் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுமா, அப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடு. நல்ல ஜூசியா இருக்கிற கறி, சாக்லேட், ஒரு பாக்கெட் சிகரெட், கேக்கு, 30 வருஷம் பழசான ஒரு சரக்கு பாட்டில், அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா உண்மையை சொல்றேன்னு சொல்றான். ஹீரோயின் கடுப்பாயி, நீ ஒன்னும் டிமாண்ட் பண்ற ஸ்டேட்ல இல்ல, எனக்கு இருக்கிற வேலைக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் பாட்டுன்னு பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றா. அவ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஏமா தாயே ஷேவிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அந்த ஷேவர் அங்கதான் இருக்கும், அதையாச்சும் கொடுத்துட்டு போமான்னு கேக்குறான். ஹீரோயினும் அதை கொடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் எடுத்துட்டு வந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. அவருக்கு கால் பண்ணி, இப்ப நான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்கேன், அந்த பர்சனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விடு, இது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா இருக்கட்டும், இது வந்து பர்சனல் ஒர்க், நீ மெயில் எல்லாம் அனுப்ப வேணாம், நீ வீட்டுக்கே அனுப்பி விட்டுரு. காலை கட் பண்ணிட்டு அந்த ஆள் கேட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போறா. டேபிள்ல ஒன்னொன்னா எடுத்து வச்சோன்னா அந்த கறி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான். ஆஹா ஓஹோ, என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கு தெரியுமா, இந்த 30 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் இதை சாப்பிடுறேன். கொஞ்சம் கறி உள்ள போனோன்னு ஹீரோயினோட அம்மாவை பத்தி நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின், என்னோட ஃபேமிலியை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத, இப்ப நான் போயிட்டு வருவேன், அப்ப எங்க அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிறது என்னன்னு நீ சொல்ற, அப்படி நீ உண்மையை சொல்லனா இதுதான் நீ என்ன கடைசியா பாக்குறதா அர்த்தம். அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் மேல வந்து அவளோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றா. இத பாரு, நான் கோர்ட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், இன்ட்ரோ மட்டும் நீ பேசிட்டு நான் சீக்கிரமாவே வந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. ஹீரோயின் கீழே வந்த அப்புறம் சாக்லேட் அப்புறம் அந்த சரக்கு பாட்டில் எடுத்து வைப்பா. சாக்லேட்டை பார்த்தோன்னே, உங்க அப்பா வருஷத்துக்கு எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அதுவும் ஃபுல் சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டாரு, அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மிச்ச சாக்லேட்டை அந்த எனக்கு கை கேட்டாத தூரத்துல அந்த ரேக்ல வச்சிடுவாரு. வருஷம் ஃபுல்லா அதை பார்த்துட்டே இருக்க மாதிரி. அதோட நான் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த போட்டோஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். ஹீரோயின் போட்டோஸ் எங்க இருக்குன்னு கேக்குறா. அதோ அந்த சிகரெட் டப்பால இருக்கு பாருன்னு சொல்றான். போய் பார்த்தா இவனை கூட்டிட்டு வந்ததுல இருந்து எல்லா வருஷமும் ஒவ்வொரு போட்டோவும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்பதான் அவனோட வாயை திறந்து அவன் பேசவே ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு மார்கன் வார்னர், நான் உங்க அப்பாவை ஒரு கிளப்ல தான் சந்திச்சேன், நானும் உங்க அப்பாவும் ஒரே ஏஜ், அதனால எங்களுக்குள்ள செட் ஆயிடுச்சு, நானும் அவரும் சரக்கு அடிச்சோம், ஜாலியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம், ரோட்டை பார்க்க மறந்துட்டோம், இப்போ கூட அந்த சத்தம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த டைம் ரோட்ல போன ஒருத்தரை உங்க அப்பா ஏத்திட்டாரு, நான் தான் அவருக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அவர் ஸ்பாட்லயே அவுட். எங்க 2 பேருக்குமே என்ன பண்றது தெரியல. நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு சொன்னேன், உங்க அப்பா போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண வேணாம்னு சொல்லி அந்த பாடியை தூக்கி டிக்கில போட்டுட்டு, என்னால ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது, எங்க குடும்பமான என்ன வருது, இந்த பாடி அங்கேயே விட்டுட்டு வந்தாலும் டென்ட் விழுந்த காரை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, பாடி இல்லைன்னா கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவமே கிடையாதுன்னு ரிப்பீட்டா அதே சொல்லிட்டே வந்தான். ஹீரோயின், அப்ப அந்த பாடி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறா. அந்த பாடியை நாங்க ஒரு இடத்துல புதைச்சிட்டோம், சரின்ட்டு கார்ல ஏறலான்னு வந்தேன், உங்க அப்பா ஒரு ராடை வச்சு என் மண்டையிலே அடிச்சிட்டான். ஹீரோயின், சரி அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆளு யாருன்னு கேக்குறா. இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோயின், எப்படி தெரியாம இருக்கோம், நீங்க தான் அந்த பாடியை புதைச்சிங்க, ஆனா உங்களுக்கு தெரியலையா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்றா. இவன், நாங்க ஜஸ்ட் அந்த பாடியை புதைச்சோம், அதோட அங்கிருந்து கிளம்பிட்டோம், நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப, ஒன்னு பாடியை புதைச்சிருப்பியா இல்ல போலீஸுக்கு கால் பண்ணிருப்பியான்னு கேக்குறான். ஹீரோயின், கண்டிப்பா நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணிருப்பேன்னு சொல்றா. இவன், அப்ப கண்டிப்பா நீ இங்க தான் இருந்திருப்ப. ஹீரோயின், சரி எங்க அப்பா எதுக்கு உன்னை கொல்லாம விட்டாரு, நான் அவன் காலில் ஊந்து கெஞ்சினேன், தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடாதன்னு, அப்படியே வாரமாச்சு மாசமாச்சு அப்படியே வருஷங்க ஓடி போச்சு. ஹீரோயின் எல்லா பாயிண்ட்டுமே விடாம கேக்குறா, ஏன்னா லாயர் இல்ல, சரி உன்னை தேடி யாருமே வரலையா, இவன் உங்க அப்பா தான் என் மேல ஒரு திருட்டு பலி கட்டிட்டானே, அவன் சூதாடி வின் பண்ணதை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டேன் ஊற விட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க அப்பா மாதிரி தெரியலையே, சரி நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது, இவன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் சோஃபியான்னு அவருக்கு ஒரு அஃபேர் இருந்தது, அவ்வளவுதான் உங்க அப்பா ரொம்ப லவ் பண்ணாரு, உங்க அம்மாவை லவ் பண்ணவே இல்லை. ஹீரோயினால நம்பவே முடியல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்க அப்பா சாவர வரைக்கும் ஒரு ஜென்யூன் பர்சனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாதுன்னு சொல்றா. இவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பாரு, எவ்ரி டியூஸ்டே உங்க அப்பா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவார், அங்க இருக்கிறவங்க பேர் வந்து சோஃபியா, ஆனா உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாரு தெரியுமா, ஜிப்சி ரோஸ்ன்னு தான் கூப்பிடுவாரு. சரி இந்த ப்ரூஃப் உனக்கு போதாதா, வேணும்னா உங்க அப்பாவோட லாயர் கிட்ட போய் கேட்டுப்பாரு, கண்டிப்பா சோஃபியா பேர்ல கொஞ்சம் சொத்தை எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பாரு உங்க அப்பா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினால தாங்கவே முடியல, பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது, இனிமேட்டு நீ என்ன பார்க்கவே முடியாது, நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. இவன் ஒருவேளை உண்மையா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்பான். ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, மார்கன் வார்னர் இருக்கிற நேம்ல இருக்க பர்சனுக்கு என்ன ஆச்சு, ஒரு 80s காலகட்டத்தில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருன்னு சொல்றா. டிடெக்டிவ் எதுக்குன்னு கேக்குறாரு. எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி அவரோட உயிர்ல இவர் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதனால தான் அந்த பர்சனை நான் தேடிட்டு இருக்கேன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ண
பண்ண வேணாம், எங்க அப்பா அம்மா வாழ்ந்துட்டு இருந்த சம்மர் ஹவுஸுக்கு அமிச்சிடு. ஹீரோயின் கோர்ட்டுக்கு வந்து அப்பாலஜிஸ் கேட்டு லேட்டா வந்ததுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கா அந்த அப்பார்ட்மெண்ட் போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா உண்மையாலே இவன் சொன்ன மாதிரி அந்த பேர்ல ஒரு லேடி இருக்காங்க. எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல உங்களோட நேம பார்த்தேன், எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர், நீங்க எங்க மீட் பண்ணீங்கன்னு கேக்குறா. அவங்க சொன்னதும் இந்த மார்கன் பையன் சொன்னதும் ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஹீரோயின் அவங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் போட்டோ பாக்குறா. இதே போட்டோவை அவங்க அப்பா ஆபீஸ் ரூம்லயும் பாத்துருக்கா. அதை வச்சு கேக்குறா இது யாருன்ட்டு. அவங்க என்னோட பையன் தான், அவன் பேரு அலெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹீரோயின் எங்க அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா உடஞ்சு போயிடுவாங்கன்னு பயப்படுறா. அவங்க நாங்க இங்க யாருக்குமே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், என் பையனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அவளுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு இவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் அவங்க அப்பாவோட லாயர் கிட்ட போய் பயங்கரமா சண்டை போடுறான். உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் தானே, இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருந்தீங்களா எங்க அப்பா கூட சேர்ந்துட்டு எங்க அம்மா கிட்ட, அந்த சோஃபியா பேர்ல எவ்வளவு சொத்து மதிப்பு எழுதி வச்சிருக்காருன்னு கேக்குறா. இவரு நான் உங்க அப்பாவோட லாயர், அவருக்கு உண்மையா தான் நான் இருந்தாகணும், என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா. அவர் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏமா வரேன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவங்க அம்மாவை மீட் பண்ண வந்திருக்கா. அவங்க அம்மா உன் தம்பி பேர்ல ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு நியூஸ்ல, காசு கொடுத்துதான் இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வர பாக்குறா, எலெக்ஷன்ல ஜெயிக்க பாக்குறாரு, இந்த மாதிரி டைம்ல நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேக்குறா மார்கன் வார்னர்னு யாராச்சும் தெரியுமாமான்னு. அவங்க யோசிச்சுட்டு அந்த மாதிரி எந்த பேரும் எனக்கு தெரியலமான்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா ஒரு செக் கொடுக்குறாங்க, உங்க அப்பா பண்ணிட்டு போன மிஸ்டேக்னால நம்ம குடும்பத்துல எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது, அதனால உன் தம்பி அளவுக்கு நீயும் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவன் எனக்கு அதெல்லாம் வேணாமா, நான் அதெல்லாம் கேர் பண்ற ஆள் கிடையாது, அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு ரிட்டர்ன் கொடுத்துட்றா. அந்த டைம்ல அவளோட தம்பி வந்துட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அக்கா, நீ கண்டிப்பா வரணும், நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு கேட்கறான். சரி பார்க்கலாம், நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிட்டா. திருப்பி ஹீரோயின் மார்கனை மீட் பண்ண வந்துட்டா. என்ன நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துச்சா, உன் தம்பி அலெக்ஸை மீட் பண்ணியான்னு கேட்கறான். இவன் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், அதுக்கப்புறம் உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்னு கேட்கறான். இவன் நான் ஒன்னும் என்ன சொல்லணும், அதான் எல்லாமே சொல்லிட்டேனே, என்னை ரிலீஸ் பண்ணிடுன்னு கேட்கறான். ஹீரோயின் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீ சொன்னாதான் நான் ரிலீஸ் பண்ண முடியும், இன்னும் எனக்கு மைண்டு கிளியர் ஆகல, நீ யாரு, உன்னை எதுக்கு இங்க பூட்டி வச்சிருக்காங்கன்றது. சரி நீங்க ரெண்டு பேரும் வரும்போது ஒருத்தரை இடிச்சு பாடியை புதைச்சிங்கல்ல, அது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கறா. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ என்ன அங்க கூட்டிட்டு போனாதான் நான் அந்த இடத்த காட்ட முடியும், என்ன கூட்டிட்டு போறியா. ஹீரோயின் உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும், நீ ஏதாச்சும் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருப்ப, என்னாலாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது, இங்கேயே ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டுன்னு கேட்கறா. இவன் நானே ஒரு வயசானவன், என்னால உன்னை என்ன பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கடைசி சான்ஸ், நான் தப்பிச்செல்லாம் ஓட மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் ப்ரூஃப் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன், தயவு செஞ்சு இந்த ப்ரூஃபை பார்த்ததுக்கு அப்புறமா வச்சு என்ன ரிலீஸ் பண்ணிடுன்னு கேட்கறாரு. சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர் கையை கட்டிட்டு கழுத்துல இருக்க சங்கிலியை அவுத்துட்டு ஒரு துப்பாக்கியை எடுத்து பின்னாடி வச்சுட்டு முன்னாடி போவிட்டு இவ பின்னாடி வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாரு, இவனை அமைதியா இருக்க சொல்லிட்டு கால் அட்டன் பண்றா. அவரு காட்டு கத்துறாரு, என்ன நேத்து நைட்டே மீட் பண்ண வரேன், ஒன்னும் மீட் பண்ண வரல, என்னோட டெக்ஸ்ட் கால் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கு, என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த கேஸோட ஒர்க் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவருக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியல, இடம்லாம் மாறினால. அப்புறம் கரெக்டா கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நோண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் அங்க ஆயா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் தோண்டி பார்த்தா நிஜமாலே ஒரு ஸ்கெலிட்டன் உள்ள இருக்கு. இவன் வந்து எட்டி பார்த்துட்டு நான் தான் அப்பவே சொன்னல, நான் சொல்றதெல்லாம் உண்மைன்ட்டு, இப்பயாச்சும் நம்புறியான்னு கேட்கறான். ஹீரோயின் வேகமா அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த பங்குக்கு கூட்டிட்டு வந்துடுற உள்ள. ஹீரோயின் துப்பாக்கியை காட்டி அந்த செயின் எடுத்து கழுத்துல மாட்டிக்கோன்னு கேட்கறா. இவருக்கு எஞ்சிரா தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் ஒரு இன்னசென்ட், நான் தான் உன்னை கூட்டிட்டு போய் அந்த ப்ரூஃபை காமிச்சல, அந்த பாடி இருந்ததுல அப்புறம் என்ன விட மாட்டேன். ஹீரோயின் அந்த பாடியை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பதட்டமாவே இருக்கா. அதனால நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும், திங்க் பண்ணிட்டு வரேன், நீ இப்போதைக்கு கழுத்துல அந்த செயினை மாட்டுன்னு சொல்றான். அவன் முட்டி போட்டு கெஞ்சிரா தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஒரு இன்னசென்ட், வெளியே போய் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாச்சும் நான் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன். ஓ ஒருவேளை நான் வெளியே போய் உங்களை எல்லாம் காட்டி கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், இந்த இடத்துல இருந்து நான் போன அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன், ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு கேட்கறாரு. ஹீரோயின் அவரை மிரட்டி அந்த கழுத்துல அந்த செயினை மாட்ட வச்சுட்டா. கை கட்ட அவுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த அப்புறம் பயங்கரமா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டா. அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி எனக்கு சீக்கிரமா அந்த பர்சனை பத்தின டீடைல்ஸ் கொடுன்னு கேட்கறா. அவர் ஒன்னும் கிடைக்கல, கிடைச்சோன்னா கண்டிப்பா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவரை வெளியே விடலாமா வேணாமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால கத்தி அழுவுறா பயங்கரமா. நைட்டு அவளோட வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்டோட குழந்தையோட சேர்ந்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில இந்த கேஸுக்காக வாதாட கோர்ட்டுக்கு வந்திருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாவது அப்டேட் இருந்தா கொடு அப்படின்னு கேட்கறா. அவர் அந்த கேஸுக்கு சம்பந்தமான நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு சைடு கேஸ் நடந்துட்டே இருக்கும். ஹீரோயின் அந்த கம்பெனியோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு வரும்போது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட செல்ல பேர் அங்க போட்டிருக்கு, ஜிப்சி ரோஸ் எல்எல்சின்னு. ஆனா கான்டாக்ட் டீடைல்ஸ்ல அன்னோன் போட்டிருக்கு. ஜட்ஜ் இவளை பார்த்து உன்னோட தரப்பு வாதத்தை சொல்லுமான்னு கேக்குறாங்க. இவ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா அப்பாவோட லாயரை பார்க்க வந்திருக்கா. நீ தானே ஜிப்சி ரோஸ் எல்எல்சின்ற அக்கௌண்ட்டை செட் பண்ணி கொடுத்தது, அந்த அக்கௌண்ட் என்னோட கேஸ்ல ஒரு மேஜர் பாயிண்டா வந்து நிக்குது, எங்க அப்பாவும் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி உங்ககிட்ட
கேட்டேன், வேற ஏதாச்சும் இருக்கா, எங்க குடும்பத்தை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு அவ்வளோ படிச்சு கேட்டேன். நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிக்குது. இப்பயும் அந்த மொட்டை அதே தாங்க சொல்றான். உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்குமா நீ தலையிடுற, நீ இதுல இருந்து கொஞ்சம் விலகியே இரு. ஒரு நாள் இந்த கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் என்னோட டேபிளுக்கு வந்தது. நான் ஒரு மீட்டிங் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். மற்றபடி எனக்கும் அந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இவன் அங்கிருந்து குழப்பத்தோட அவன் தம்பியை மீட் பண்ண வர, தம்பி கிட்ட நான் ஒரு கேஸை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும், அதனால நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப மட்டும் சொல்லு. அவன் சரி கேளுன்னு சொல்றான். ஹீரோயின், ஒரு ஆளு ஒரு டீடைல்ஸ் வச்சிருக்காரு, அதெல்லாம் வெளியே விட்டாருன்னா உன்னோட ஃபேமிலியோட மொத்த மானமும் போயிடும். அவரு உங்ககிட்ட கேட்கறது கொஞ்சம் காசு மட்டும்தான், ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதை கொடுத்தீங்கன்னா நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியே விட மாட்டேன்னு சொல்றாரு. நீயா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறா. நான் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கு காசு கொடுத்து அந்த டீடைல்ஸை வாங்கிடுவேன். இப்போ ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வந்துட்டா போல, பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க போறான். அவர்கிட்ட சரி எது கரெக்டோ அதே நான் பண்றேன், ஒருவேளை நான் உன்னை வெளியே விட்டேன்னா நீ எங்க குடும்ப மானத்தை வாங்க மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம்? நான் இந்த ஜெயில நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், வெளியே போய் கொஞ்ச நாளாச்சும் சந்தோஷமா வாழணும்னு. நான் இந்த மெமரிஸோட சாவ விரும்பல. நான் இந்த டோரை தாண்டி போனதுல இருந்து இதை பத்தி நான் மறந்துடுவேன். அதனால நீ என்ன நினைச்சு பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கை கொடுத்துக்கிறாங்க. ஹீரோயின், ரெடியா இருங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறோம். ஹீரோயின் அப்பாவோட லாயரை மீட் பண்ணி, எனக்காக நீங்க ஒரு சில விஷயம் பண்ணி ஆகணும், ஒரு ஃபேக் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, அதுல என்னோட காசை போட்டுருங்க, அப்புறம் 1 லட்ச ரூபாய் கேஷா எனக்கு வேணும், ஒரு ஃபேக் ஐடி கார்டு, ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட், இதெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். அவரு ஹே 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 ஒரு நிமிஷம், இது எல்லாமே நான் பண்ணிருக்கேன் தான், ஆனா என்ன ரீசனுக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஹீரோயின், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, எனக்காக நீங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அவரு சரி இது உன்னோட தம்பிக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு வேற வழி கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பிட்டா. இவரை வந்து பார்த்தா இவர் அழகா ஷேவ்லாம் பண்ணி முடியெல்லாம் கட் பண்ணி சூப்பரா ஆயிட்டாரு. ஒருவேளை இது வரைக்கும் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவர் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹீரோயின் அவர்கிட்ட எங்க அப்பா என்ன பத்தி என்ன சொல்லுவாருன்னு கேக்குறாரு. அவரு உன்னை பத்தி பெருமையா தான் ஃபீல் பண்றாருன்னு சொல்றாரு. அவரு ஹீரோயினோட தம்பியை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. உன் தம்பி நிறைய காசு லஞ்சத்துக்குன்னே யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின், அதை எப்படி சொல்றீங்க கரெக்டா? அப்போ ஒரு பேர் சொல்றாரு, ஜெஃப்ரி ஷெல்டன். இதை உன் தம்பி கிட்ட போய் சொல்லிப்பாரு, அப்புறம் உனக்கு தெரியும்னு சொல்றாரு. இவன் அவனோட தம்பி கிட்ட வந்து உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும்னு வா அப்படின்னு போய் ஜெஃப்ரி ஷெல்ட், இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்கான்னு கேக்குறான். அவன் எதனால கேக்குற அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின், அப்ப அந்த ஆர்டிகல்ல போட்டது கரெக்ட் தான், நீயும் நம்மளோட அப்பாவும் காசு கொடுத்து ஓட்ட வாங்கியிருக்கீங்க, இதுல நடுவுல இருந்து காசை மாத்தி விட்டவன் பேர் தான் ஜெஃப்ரி ஷெல்ட், கரெக்டான்னு கேக்குறா. இவன் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றான். இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்து திட்டுறா. உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசாட்சி வருது, அப்பாவும் நீயும் சேர்ந்துட்டு இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு தெரியுறீங்களா? அவன், இதெல்லாம் ஒரு காமனான விஷயம், ஒன்னு கிடைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்னு பே பண்ணி தான் வாங்கி ஆகணும், இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியாதா? ஏதோ புதுசா நானும் அப்பாவும் மட்டும்தான் இப்படி பண்ற மாதிரி கேட்கிற. ஹீரோயின், நான் அப்படி கிடையாது, நான் ரொம்பவே நல்லவன், நானா சொந்தமா உழைச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானியா ஆயிருக்கேன். அப்பதான் இவன் ஒரு விஷயத்தையே சொல்றான், நீ ஒன்னும் சொந்தமா உழைச்சில டிஸ்ட்ரிக்ட் அட்டானியா ஆகல, நீயும் இது மாதிரி காசு கொடுத்து தான் வந்திருப்பான்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து பலார்னு ஒண்ணு வைக்கிறா. இன்னொரு வாட்டி என்கிட்ட அப்படி பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் திருப்பி அந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸுக்கு போயிட்டு அவர்கிட்ட, என்ன ரெடியா போலாமா அப்படின்னு கேக்குறா. அவரு போலான்னு சொல்லி அந்த ரூமை கடைசியா ஒரு வாட்டி சுத்தி பாத்துக்கிறாரு. அவர் வெளியே வந்தோன்னே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வீணாகல, நம்ம கடைசியில வெளியே வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அப்பாவோட லாயர் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எல்லாத்துக்கும் சாரி சொல்லுவா. அவரு, நீ ரொம்ப நல்லவ, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின், ஒரு நிமிஷம் மார்கன், ஒருவேளை நீ திருப்பி வந்தினா ஏதாச்சும் இதை பத்தி பேசினா, என் கையில உன்னோட முடி சாம்பிள் இருக்கு, இதை நான் லாஸ்ட் 30 இயர்ஸா நடந்த எல்லா கொலைகேஸ்லயும் பின் பண்ணி நீ எங்க இருந்து வெளியே வந்தியோ, எங்க அப்பா எங்க உன்னை அடைச்சு வச்சிருந்தாரோ அதே இடத்துல நான் உன்னை திருப்பி அடைச்சு வச்சிருவேன், என்ன புரியுதான்னு கேக்குறா. அவரு சிரிச்சுட்டு புரியுதுன்னு தலையாட்டிட்டு அங்கிருந்து போகும்போது, என்னோட நேம்னு சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள லாயரு, அதெல்லாம் வேணாம், இந்த பார்சலை புடி, இதுதான் உன்னோட புது ஐடென்டிட்டி, இந்த பேக்ல 1 லட்ச ரூபாய் கேஷ் இருக்கு, ஒரு அக்கௌண்ட் நம்பர்ல 1 மில்லியன் பணமும் இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபிளைட்ல ஏறி கிளம்ப போறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வரா. ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைடு அந்த டிடெக்டிவ் கால் பண்றாரு. இவளுக்கு லைன் கனெக்ட் ஆகல. நீ ஒரு பேர் சொன்னல, மார்கன் வார்னர், அந்த பேர் இருக்க பர்சன் டீடைல்ஸும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்தல அந்த பர்சன் டீடைல்ஸும் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், மெசேஜ் கிடைச்சோன்னு கால் பண்ணுன்னு சொல்லி அங்க கட் பண்ணிட்டாரு. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்பதான் ஹீரோயின் பேர்ல இருக்கிற பார்சலை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் கால் அட்டன் பண்ணவே இல்லை. கிளீன் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு பாட்டிலும் ஒரு சிரிஞ்சும் கிடைக்குது. அதை கண்டுக்காம கிளீன் பண்ணிட்டு மேல வந்து போனை பாக்குறா. அவங்க அம்மா கிட்ட இருந்தோ அந்த பிரைவேட் டிடெக்டிவ் இருந்தோ நிறைய மிஸ் கால் இருக்கு. உடனே வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இவங்க அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூமுக்கு வரும்போது நிறைய போட்டோஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. ஒரு போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டா. என்னமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க அம்மா இதெல்லாம் என்னதுன்னு கேக்குறாங்க. இவ கேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றா. அவங்க அம்மா ஒரு போட்டோ காமிச்சு, எதுக்காக இவனோட போட்டோ இங்க இருக்கு, நீங்க எதுக்கு மார்கனை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்டோன்னே, என்னது இவன் மார்கனா, இவன்
மார்கனே கிடையாது, இவன் பேர் வந்து கார்சன். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மார்கன் இல்ல கார்சன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்க ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்தா மார்கன் வார்னர்ன்றது வேற ஆளு. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த போட்டோவை காமிச்சு இந்த ஆள் தான் சொன்னான் அவன் பேர் மார்கன். நம்ம அப்பா கார்டன்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல இவனை கட்டி போட்டு வச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் என்னோட அப்பா தான் எனக்கு சொத்தா விட்டுட்டு போயிருக்காரு. அவங்க அம்மா இந்த ஆள் இருக்கானே ரொம்ப மோசமான கெட்டவன், இப்ப இந்த ஆள் எங்க இருக்கான், அவனை நான் விட்டுட்டமா, லாயருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி அங்கிருந்து விட்டுட்டேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அவனை போடுறதுதான் கரெக்ட்னு சொல்லி அவனை விட்டுட்டேன். சரி இதை நான் பாத்துக்கிறேன். அவசர அவசரமா கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வர வழியில லாயருக்கு கால் பண்றா, அவரு கால் எடுக்கல. இங்க ஏர்போர்ட்ல வந்து பார்த்தா லாயரு, பிளைட் ஓட்டுற பைலட் எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஹீரோயின் அலர் அடிச்சுக்கிட்டு திருப்பி அம்மாவை தேடி வரும்போது கால் பண்றா, அவங்களும் போன் எடுக்கல. வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அவங்க அம்மாவை தேடி பார்ப்பா, அவங்க அம்மா எங்குமே கிடையாது. அப்ப ஜன்னல் வழியா பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட் கதவுல லைட் எரியுது. உடனே வேகமா ஓடி போய் உள்ள பார்த்தா அவங்க அம்மா அடிபட்டு அங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் ஓடி போய் அவங்க அம்மா எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அம்மா நான் சொல்றது கேக்குதாமா, தயவு செஞ்சு எழுந்திருங்க, நம்ம இங்க இருந்து போய் அவனை சீக்கிரம் எழுந்திருங்கன்னு கத்திட்டு இருப்பா. பின்னாடி அந்த மார்கன் பையன் இறங்கி வராங்க. ஹீரோயினே பேர் சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினி திரும்பி பார்த்தோன்னே ஹாய் காமிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டான். இவ போன்ல இருக்க லைட்டை எடுத்துட்டு வந்து சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா எங்கடா இருக்கன்ட்டு. காது கிட்ட வந்து இங்க இருக்கேன்னு சுத்தி சுத்தி அலைய விட்டுட்டு இருக்கான் ஹீரோயின். சடனா பின்னாடி இருந்து வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுறான். ஸ்டார்டிங்ல ஹீரோயின் செம்மையா அடிப்பா, அதுக்கப்புறம் செம்ம அடி அடிச்சு மயக்கமாக்கிடுறான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து அந்த ரூம்ல கட்டி போட்டுட்டான். அவங்க அம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவன் கிட்ட வந்து ஆக்சுவலா நீ இல்லாம உங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க அம்மா ஓவரா பண்ணிட்டா, அதனாலதான் 2 சாத்தி இங்க ஓரமா படுக்க வச்சு. ஒரு நாள் நானும் உங்க அப்பாவும் செஸ் விளையாடிட்டு, அப்ப நான் எலியில இருந்து சில பாய்சனை எடுத்து வச்சிருந்தேன். சடனா உங்க அப்பா கவனிக்காத போது அவர் கையிலே ஒரே குத்திட்டேன். அப்புறமா அவன் நாய் மாதிரி இங்க இருந்து மூச்சு விட முடியாம வெளியே போனான். கண்டிப்பா அவன் செத்துருப்பான், நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, கடைசி வரைக்கும் நான் இங்க இருந்து சாவ போறேன்ட்டு நான் என்னோட நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். அப்பதான் சர்ப்ரைஸா நீ சின்ன குழந்தை மாதிரி நடந்து வந்துட்டு, உன்னை பார்த்தோன்னு தான் நான் யோசித்தேன் உங்க அப்பா மாதிரி நீயும் என்ன டார்ச்சர் பண்ணுவியோன்னு. அதனால கொஞ்சம் நான் என்ன வீக்கா காட்டிக்கணும்ட்டு நான் ரொம்ப இன்னசென்ட், என்னை காப்பாத்த யாருமே இல்லை, உங்க அப்பா தேவையில்லாம என்ன பிடிச்சி வச்சிருக்கான்ட்டு நாடகம் ஆடினேன். கடைசியில அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. இதோ நான் வெளியே வந்து உங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். இதே உங்க அப்பா இந்த கீயை எடுத்துட்டு போய் உன் தம்பி கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவன் தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்ப அவங்க அம்மா லைட்டா முழிப்பாங்க. இன்னும் உங்க அம்மாவையும் இந்த கான்வர்சேஷன்ல சேர்த்துக்கலாமா, கேத்ரின் செல்லம் எழுந்துருமா, போதும் தூங்குனது, தர வேலை ரொம்ப கோல்டா இருக்குல்ல, தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறான். ஹீரோயின் உனக்கு எனக்கு தானே ப்ராப்ளம், எதுக்கு எங்க அம்மாவை மேல கை வைக்கிற, இல்ல உனக்கு எனக்குமா, இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா, உன்ன மாதிரியே சின்ன பொண்ணு அம்மா, இன்னும் எல்லாத்தையும் நானே சொல்லணுமா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு நீ சொல்லுன்னு அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றான். அவங்க அம்மா எட்டி உதைக்கிறாங்க, தள்ளி போடா நாயன்னு. சரி நானே சொல்லி தொலைகிறேன். அன்னைக்கு நைட்டு உங்க அம்மாவுக்கு ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டேன். அந்த டைம்ல உங்க அம்மாக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. உங்க அப்பாவும் அங்கதான் இருந்தான். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்க அப்பா வந்து என்ன அந்த அடி அடிச்சு நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனான். கார்ல போயிட்டு இருக்கும் போது கூட என்ன அடிச்சுட்டே போனான். அதனால ரோட்ல வந்து ஆளை பார்க்கல, அவனை ஏத்திட்டான். ஆனா அவனை சாவடிச்சது நான். அந்த நிமிஷத்துல இருந்து அவனை நான் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி நம்ம ஹெட்லைன் எழுதுவாங்க, ஒரு பணக்கார பிளே பாய் ஒரு யங் ஸ்டூடெண்ட்டை காரை ஏத்தி கொண்டுட்டான்னு தான் எழுதுவாங்க. அப்படி பிளாக்மெயில் பண்ணி அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு நான் தான் புதைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காதது என்ன தெரியுமா, ஒரு ராடை எடுத்து என்ன மண்டையில அடிச்சு மயக்கமாக்கிட்டான் உங்க அப்பா. என்ன இங்க தூக்கிட்டு வந்து அப்பத்துல இருந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணுவான். சாவை விட எவ்வளவு கொடுமை தெரியுமா. ஒரு ஜூல இருக்கிற ஜூ கீப்பர் அவங்க அனிமல்ஸ் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தாண்டி நடந்து அவங்க அப்பா. ஆனா நான் நினைச்சே பார்க்கல நான் ஒரு நாள் வெளியே வருவேன். அவங்க அம்மா ஒரு புல்லட்டை என் கையால உன் மண்டையில இறக்குவேன். வில்லன் ஹீரோயினோட அம்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவான். அப்ப ஹீரோயின் இங்க பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை தரேன், நான் வேணும்னா எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரேன், உன்னை நல்லவன் சொல்றேன், ஆனா எங்க அம்மாவை மட்டும் உயிரோட விட்டுருன்னு சொல்றா. வில்லன் சைக்கோடி நானு, எனக்கு ஒன்னும் ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, இப்ப நான் வெளியே போய் உன்னோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் உன்னோட தம்பி அவனோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு அப்புறம் உன் பொண்ணு சார்லின்னு சொன்னோன்னு ஹீரோயின் பயங்கரமா கோவமாயி அடிக்கலான்னு வருவா. இவன் ஒரு கட்டையை எடுத்து அவ காலிலே அடிக்கிறான். சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு, நீ உன் தம்பி சாவறதெல்லாம் பார்க்க முடியாது, உங்க 2 பேரையும் இங்கேயே தான் விட்டுட்டு போங்க, அப்பதாண்டி தெரியும் என்னோட வலி எல்லாமே, நீங்க 2 பேரும் இங்க செத்து போங்க, உன்னோட புருஷனும் உன் பொண்ணும் ஜாலியா அங்க வாழ்ட்டோன்னு சொல்றான். வில்லனை ரொம்ப காண்டேத்தி அவனை கிட்ட வர வைப்பா. அந்த சங்கிலியை வச்சு அடிக்கலான்னு வரும்போது வில்லன் கழுத்தை பிடிச்சி செவுத்துல வச்சு நெரிக்கிறான் ஹீரோயின். அவ பதிலுக்கு கையில இருக்க நகத்தை வச்சு மூஞ்சி ஃபுல்லா கீறி விட்டுறான். ஹீரோயினை தலையில ஒரு தட்டி கீழே படுக்க வச்சுட்டான். வில்லனுக்கு பயங்கரமா மூஞ்செல்லாம் எரியுது. கத்துறான் ஏண்டி இப்படி பண்ணேன்னு. அப்பதான் நம்ம மண்டையெல்லாம் வெடிக்க வைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்ணி விடுறான். நான் உங்க அப்பண்டின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து அவங்க அம்மா சுட்டுட்டாங்க தலையிலேயே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படுபாவே அவங்கள ரேப் பண்ணால, அதுல பிறந்தவ தான் நம்ம ஹீரோயின். அம்மா ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஏன் புள்ள, நம்ம பாத்துக்கலாம், சரி இவன் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் காணாம போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் மேல அந்த ரூம்ல எல்லா இடத்துலயுமே பெட்ரோலை ஊத்திட்டு வந்து மேல இருந்து ஒரு லைட்டரை கொளுத்தி அந்த நெருப்பை பத்த வச்சு உள்ள இருக்கிற மொத்த இடத்தையும் எரிய வச்சுட்டாங்க. இந்த சீனோட இந்த படம் இங்க கம்ப்ளீட் ஆகுது. நீங்க சொல்லுங்க எதுக்கு அவங்க அப்பா ஜஸ்ட் அந்த கீயை மட்டும் கொடுத்து எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாம ஹீரோயினை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போனாரு. இவ்வளவு நேரம் என்னோட வாய்ஸ்ல இந்த மூவி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
மூவி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.